போடக்கூடிய ஷால் எப்படி இருக்கு? நம்முடைய ஹிஜாபை நம்ம பார்த்தோம்னா ஒரு பெல்ட் தொங்கும் இடுப்பு கிட்ட. எதுக்கு நம்ம போடுறோம் ஹிஜாபு ஃபர்தா? உடம்பு எங்கேயுமே தெரியக்கூடாதுங்கிறதுக்காக இறுக்கமான ஆடை அணியக்கூடாது என்பது நம்ம இஸ்லாமிய சட்டம். ஆனா நம்ம எதுக்கு ஃபர்தா போடுறோம்? ட்ரெஸ் போடுறத மாதிரியே இன்னைக்கு ஃபர்தா போடுறோம். ஒருத்தி போறான்னா அது ட்ரெஸ்ஸா இல்ல ஃபர்தாவா அப்படின்னு நம்ம தேடணும். அந்த அளவிற்கு அலங்காரம். இதுக்காக ட்ரெஸ்ஸே போட்டு போயிடலாமேன்னு தோணும். அந்த அளவிற்கு அதுல ரொம்ப மினுக்கன்னா ஜிகுனா என்ன, இங்க இருந்து 3-4 கட்டு என்ன, அங்க கிழிஞ்சு கிடக்கிறது என்ன, அதுக்கப்புறம் வேற என்னெல்லாம் ஃபேஷன். இந்த இடுப்பு கிட்ட என்ன ஆகும்? ஒரு எலாஸ்டிக் மாதிரி சுருங்கி வரும். அதே என்ன ஆகும்? நம்ம ஷேப் அப்படி காமிச்சிட்டு அப்புறமா கீழே போயிடும். அதுக்கப்புறமா கவுன் பரதா என்ன, இங்க ஒரு பெல்ட் வேற, பெல்ட் போட்டு என்னது இறுக்கி வைக்கிறது. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்? நம்மளுக்கு ஃபர்தா உடம்ப மறுபடியும் இறுக்கி காட்டும். இப்படிதானே? இதுக்காகவே நம்ம ஹிஜாப் போடணும், இதுக்காகவே நம்ம ஃபர்தா போடணும். ஃபர்தாவுடைய நோக்கம் என்ன? உடம்ப அலங்காரத்தை பிறர் பார்க்க கூடாது. அதே போன்றது நம்ம தலையில சுத்துற ஹிஜாப் ஒரு பெரிய ஷாலா இருக்கும். நம்ம பெரிய ஷாலை எதுக்கு தேடணும் தெரியுமா? பெரிய ஷாலை போட்டோம்னா இந்த இடம் எல்லாம் கவர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஷாலை தேடணும். ஆனா இன்னைக்கு நம்ம எதுக்கு அந்த 2.5 மீட்டர் ஷாலை தேடுறோம் தெரியுமா? நிறைய லேயர் வைக்கணும் இல்லையா? இந்த இடத்துல நிறைய லேயர் வைக்கணும். இந்த இடத்துல நிறைய லேயர் வரணும்னா குட்டி 1 மீட்டர் ஷால்ல முடியுமா? முடியாது. 2.5 மீட்டர் ஷால் பெருசா வாங்கினாதான் சுத்துன்னு சுத்தி வைக்க முடியும். அந்த சுத்துல எத்தனை கல்லு வைக்கணும்? இந்த இடத்துல இருந்து தொடங்கி ஆரம்பிச்சு இங்க வர கல்லு, இங்க எல்லாம் பெரிய பளபளங்கிற கல்லு. எதற்கு? நம்ம அலங்காரம் எதுக்கு? நம்ம இவ்வளவு அழகா போறோமே, கண்ணுல மைய போட்டு லிப்ல லிப்ஸ்டிக் போட்டு என்னெல்லாம் அழகா போறோம், த்ரெட்டிங் எல்லாம் பண்ணி மேக்கப் எல்லாம் பண்ணி எவ்வளவோ ஃபேஷியல் பண்றோமே. இன்னைக்கு மரணித்தோம் அப்படின்னா நம்முடைய கண்ணு 2 நாள் கழிச்சு போய் பார்த்தா குண்டுக்குள்ள எப்படி கிடக்கும்? கண்ணுல என்ன இருக்கும்? ஐலைனர் போட்ட மை எப்படி இருக்குமா? குண்டா கிடக்கும். மூக்கு எப்படி இருக்கும்? மான்ஸ்டரோட ரொம்ப கேவலமா இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம மூக்கு இருக்கும். வாய் எப்படி இருக்கும்? ரொம்ப போட்டு மினுக்குறோமே நம்ம சுண்டு, நம்ம லிப்ஸ் எப்படி இருக்கும்? லிப்ஸே இருக்காது. அப்படித்தானே? அந்த நம்ம பல்லு உந்திட்டு நிக்கும். அந்த அளவுக்கு தான் நாளைக்கு நம்முடைய நிலைமை இருக்க போகுது. இந்த முகத்தை நம்ம அழகாக காட்டுறதுக்காக இருக்கிறதே அழகுதான். அல்லாஹ் நம்மள அழகா தானே படைச்சான். அழகு இல்லாம யாரா இருக்கீங்களா? அழகான கை, அழகான கால், அழகான கண்ணு, அழகான உறுப்புகள் எல்லாமே அழகா இறைவன் நம்மளுக்கு தந்தான். அந்த அழகை வச்சுட்டு இன்னைக்கு நம்ம அதுக்கு ஒரு அழகு. அதனாலதான் இறைவன் தன்னுடைய வசனத்துல அதற்கு அப்புறமா சொல்றான், வகுல்லல் முஃமினாத்தி யகுதுல்ன மின் அப்சாரிஹின்ன வயஹ்ஃபல்ன ஃபுரூஜஹுன்ன வலா யுப்தீன ஸீனத்தஹுன்ன இல்லா மா ظஹர மின்ஹா. அவர்கள் வெளியே தெரியும் அலங்காரத்தை தவிர மற்றவற்றை வெளிப்படுத்த வேண்டாம். எதெல்லாம் வெளிப்படுத்தலாம்? முகம், 2 கை, இந்த இது வரைக்கும், அதுக்கப்புறமா 2 கால்னா கால். ஆனால் இன்னைக்கு நம்ம அதை மறைப்போம். எப்படி மறைப்போம்? இன்னைக்கு பனியன் குளோத்ல வேற ஃபர்தா இறங்கி இருக்கு. நம்முடைய உடல் அமைப்புகள் எல்லாம் அப்படியே தெரியும். அந்த அளவிற்கு நம்முடைய ஹிஜாப் முறைகள் இருக்கு.